பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை நாட்டு தமிழரை இணைத்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை அமைப்பின் நட்பினை கொண்டோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை கேள்விகள் எத்தனை பதில்கள் ஒவ்வொரு நாளும். எத்தனை 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 ஒவ்வொரு நாளும். கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். திருக்குறள் வாழ்த்து பாடினோம், இசை தமிழ் பாடலும் பாடினோம். அறிவு வளர்ச்சிக்கு தேவைப்படும் வழி அனைத்தும் அனைத்தும் தேடினோம். ஆற்றல் மிகுந்த மனிதரை எல்லாம் தேடி தேடி ஓடினோம். அவர் உரை முடிந்த பின்னால் நாமும் அவருடன் கலந்து பேசினோம். உடல் நலம் பேசினோம், மனநலம் பேசினோம். பேச வேண்டிய வாழ்வின் செய்திகள் அடுக்கி அடுக்கி பேசினோம். சான்றிதழ் தந்தோம், வலையொலி தந்தோம், அன்பும் நன்றியும் போற்றினோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். சங்க தமிழும் பேசினோம், இன்றைய தமிழும் பேசினோம். எந்த தமிழை பேசினாலும் நாம் பகுத்தறிவுடனே பேசினோம். தொல்லிய தொடங்கி சுவடிகள் வரையில் தோண்டி தோண்டி பேசினோம். பெண்ணிய தொடங்கி சூழ்நிலை வரையில் ஆய்ந்து தோய்ந்து பேசினோம். கவிதைகள் பாடினோம், கதைகளும் கூறினோம். பட்டிமன்றத்து நிகழ்வுகள் கூட பார்த்து பார்த்து பேசினோம். பிள்ளைகள் தொடங்கி பெரியவர் வரையில் இணைப்புரை தந்து பேசினோம். இசனண்ணா, ஐயா தொடங்குங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி எண் 2102. இன்றைய செயற்பாளர் ஐயா அவர்களை கலந்துரையாடுவோம் பேரவை சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். குரலும் பொருளும் கூறுவதற்கு சகோதர சகோதரிகளை வரவேற்கிறோம். குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டெல்லியா பிரம்மநாயகம் ஐயா அவர்களை வரவேற்கிறோம். இசைப்பாடல் வழங்குவதற்கு தென்மொழி பண்ணன் இகவரசன் ஐயா அவர்களை வரவேற்கிறோம். பழமொழி நானூறு சொல்றதுக்கு ஏதாச்சும் வந்திருக்காங்களா? வரல. நிகழ்ச்சியின் முதலாம் பகுதியாக இன்றைய குரல் கூறுவதற்கு இசான் அண்ணாவை அழைக்கிறோம். அழைத்ததுக்கு நன்றி. அதிகாரம் 2 வான் சிறப்பு. வானிடுலகம் வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்னுணரர் பாற்று.
துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை விண்ணின்று பொய்ப்பின் விரநீர் வேனல்க தோல் நின்று உடற்றும் பசி ஏரின் உள்ளார் உழவர் பொய்யலெனும் வாரி வளங்குன்றிக்கால் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வான் மற்றாங்கிடுப்பதும் எல்லாம் மழை விசும்பின் துளிவீழின் நல்லால் மற்றாங்கே பசும்புல் தலைக்கான் வருது நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தானல்காதாகிவிடி சிறப்போடு பொசனை செல்லாது வானம் வரைக்கு மேல் வானோர்க்கு மீடு தான் நன்றி. குறளும் பொருளும் வரலாற்றுச் செய்திகள் வழங்குவதற்கு டெல்லியா பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அழைக்கிறோம். அழைத்ததற்கு நன்றி ஈசான். இன்றைய நிகழ்வு என் குரல் படைச்செருக்கு அதிகாரத்தினுடைய 2வது குறள். காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் அரிது. காட்டில் அஞ்சி ஓடும் முயலை கொன்ற அம்பை பிடித்திருப்பதை விட எதிர்த்து வரும் யானையின் மீது பட்டும் அதை வீழ்த்தாத வேலை பிடித்திருப்பது நல்லது. அதாவது வலிமை மிகுந்த யானையை குறிவித்து அந்த குறி தப்பினாலும் கூட அது வலிவற்ற முயலுக்கு குறிவித்து அதனை வீழ்த்துவதை காட்டிலும் சிறப்புடையது. இனி வரலாற்றில் இன்று மார்ச் மாதம் 28ஆம் நாள். இதே நாளில் 193ஆம் ஆண்டு ரோம பேரரசர் பெட்டினாங் பிரிட்டோரியன் காவலர்களால் படுகொலை செய்யப்பட்டார். அதன் பின்னர் அவரது அரியணையை ஏலத்தில் விட்டனர். 1737ஆம் ஆண்டு மராத்தியர்கள் பாஜிராவ் தலைமையில் முகலாயர்களை தில்லி போரில் தோற்கடித்தனர். 1795ஆம் ஆண்டு போலந்தில் வடக்கு பகுதியில் உள்ள போர்லாந்து செமிகாலியா ஆகியன போலந்திலிருந்து பிரிக்கப்பட்டு உருசிய பேரரசுடன் சேர்க்கப்பட்டது. 1809ஆம் ஆண்டு மெடலின் என்ற இடத்தில் இடம்பெற்ற போரில் பிரான்ஸ் சப்பானை வென்றது. 1910ஆம் ஆண்டு கடல் விமானம் ஒன்றில் பறந்த முதலாவது மனிதர் என்ற சாதனையை பிரான்சை சேர்ந்த ஹென்றி பாப்ரி என்பவர் பெற்றார். 1930ஆம் ஆண்டு கான்ஸ்டன்டினோபிள், அங்கோரா ஆகியன இஸ்தான்புல் மற்றும் அங்காரா என பெயர் மாற்றம் பெற்றன. 1933ஆம் ஆண்டு இம்பீரியல் ஏர்வைஸ் வானூர்தி பயணி ஒருவர் தீ மூட்டியதால் விமானம் விபத்துக்குள்ளாகியதில் பயணம் செய்த அனைத்து 15 பேரும் உயிரிழந்தனர். 1959ஆம் ஆண்டு சீன மக்கள் குடியரசின் அரச மன்றம் திபெத் அரசை கலைத்தது. 1970ஆம் ஆண்டு மேற்கு துருக்கியை நிலநடுக்கம் தாக்கியதில் 1086 பேர் உயிரிழந்தனர். 1979ஆம் ஆண்டு பிரித்தானிய மக்களவையில் ஜேம்ஸ் கலகனின் அமைச்சரவை மீது கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒரு வாக்கால் வெற்றியடைந்தது. 1979ஆம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவில் பென்சில்வேனியா மாநிலத்தில் ஓடும் ஸ்குவாஸ்வானா ஆற்றில் கரையில் உள்ள மிடில்டன் நகரில் அணுக்கரு உலையில் அணுக்கசிவு ஏற்பட்டது. 1988ஆம் ஆண்டு ஹலப்ஜா நகரில் குர்திய இன மக்களுக்கு எதிராக வேதி ஆயுதங்கள் பாவிக்கப்பட்டதில் சுமார் 5000 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக மதிப்பிடப்பட்டது. 1994ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் சூலு இனத்தவர்களுக்கும் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் ஆதரவாளர்களுக்கும் இடையில் ஜோகன்ஸ்பர்க் நகரில் இடம்பெற்ற கைகலப்பில் 18 பேர் கொல்லப்பட்டனர். 1999ஆம் ஆண்டு கொசோவா போரில் செர்பிய துணை ராணுவ குழுக்களும் ராணுவத்தினரும் இணைந்து 146 கொசோவோ அல்பேனியர்களை கொன்றனர். 2005ஆம் ஆண்டு இந்தோனேசியாவில் சுமத்ராவில் இடம்பெற்ற 8.7 அளவு நிலநடுக்கத்தினால் 915 முதல் 1314 பேர் உயிரிழந்தனர். இதே நாளில் 1943ஆம் ஆண்டு இந்திய விடுதலை போராட்ட செயற்பாட்டாளர் சத்தியமூர்த்தி அவர்கள் காலமானார்கள். இதே நாளில் தான் தமிழறிஞரும் சொற்பொழிவாளர் தமிழ் ஆய்வாளர் தாமு வெங்கடசாமி நாட்டார் அவர்கள் 1944ஆம் ஆண்டு காலமானார். இதே நாளில் எழுத்தாளர், இதழாளர், பதிப்பாளர், விடுதலை போராட்ட செயற்பாட்டாளர் பரளிசு நெல்லையப்பர் அவர்கள் 1971ஆம் ஆண்டு காலமானார். இதே நாளில் தமிழறிஞர், கல்வியாளர் வெங்கடராமன் 1991ஆம் ஆண்டு காலமானார். இதே நாளில் இந்திய மெய்யியலாளர் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் 2006ஆம் ஆண்டு காலமானார். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா. அடுத்ததாக குரல் கூறுவதற்கு சுவாதி அக்காவை அன்புடன் அழைக்கிறோம். பால் மேல நவீரா சீக்கிரம் வாங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 10 நீயவை கூறல். இன்சொல்லால் ஈழம் அலைப்படிலவாம் செம்பொருள் கண்டவாய்ச் சொல். அகனவந்து ஈதலின் நன்றே முகனமந்து இன்சொல்லால் ஆகப்பெறின். முகத்தான் அவந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொல் இனிதே அறம். துன்புருவும் தூவாமை இல்லார்க்கு யார் மாற்றும் இன்புருவில் இன்சொல் அவர்க்கு. பனுடையார் இன்சொல் ஆதல் ஒருவனுக்கு அணியல்ல மற்றபிறார். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
நன்றிங்க அக்கா. அடுத்ததாக குரல் கூறுவதற்கு தர்ஷினி அக்காவை அன்புடன் அழைக்கிறோம். தர்ஷினி குரல் கூறுவதற்கு குணமதி அக்கா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 62 ஆழ்வினை உடைமை. அருமை உடைத்தென்று அசாகாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் வினைக்கண் விடைக்கடல் ஓம்பல் வினைக்குறி தின்னான் தீநன்று உலகு தாளாண்மை என்னும் தயமைக்கு நெகிழ்ச்சி வேளாண்மை என்னும் செருக்கு தாளாண்மை இல்லாதன் வேளாண்மை பிடிக்கி வாளாண்மை போல கிடும் இன்பம் விளையான் விழுமை தன்கிறது தின்பம் துறை திருச்சம் தூண் முயற்சி திருவினையாக்கு முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் மடியில்லால் மகுடி என்ப முடியலால் தள்ளால் தாமரையினால் பொறியின்மையார்க்கும் பிழையென்று அறிவந்து ஆழ்வின்மை இன்மை பழி தெய்வத்தான் ஆகாது எனும் முயற்சித்தன் மெய்வருத்த கூறு தரும் உழையும் உப்பதம் காண்பவள் வெற்றி தாழதுணற்றுபவர். நன்றி. நன்றிங்க அக்கா. இசைப்பாடல் வழங்குவதற்கு அனந்தராமன் ஐயா அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். சுதந்திர பூமியில் பல வகை ஜனங்களும் தோட்டத்தில் மலர்ந்த மலர்கள் தோட்டத்து மலர்களில் 1000 நிறங்களும் ஜனங்களின் 1000 குணங்கள். சுதந்திர பூமியில் பல வகை ஜனங்களும் தோட்டத்தில் மலர்ந்த மலர்கள் தோட்டத்து மலர்களில் 1000 நிறங்களும் ஜனங்களின் 1000 குணங்கள். மங்கையின் கூந்தலில் மலர்கள் இருந்தால் மங்கள மங்கை என்போம். மங்கையின் கூந்தலில் மலர்கள் இருந்தால் மங்கள மங்கை என்போம். மனிதனின் வாழ்க்கையில் நாணயம் இருந்தால் மனிதருள் மாணிக்கம் என்போம். 12 ஆண்டில் ஒரு முறை மலரும் குறிஞ்சி மலர்களைப் போலே தன்னலம் இல்லா தலைவர்கள் பிறப்பார் 1000ல் ஒரு நாளே. சுதந்திர பூமியில் பல வகை ஜனங்களும் தோட்டத்தில் மலர்ந்த மலர்கள் தோட்டத்து மலர்களில் 1000 நிறங்களும் ஜனங்களின் 1000 குணங்கள். இலைகள் மறைத்தும் மனத்தை பரப்பும் பெருமை உடையது முல்லை. ஒருவன் புகழை ஒருவன் மறைத்து உயரும் வரலாறில்லை. சூரியன் போகும் திசையில் எல்லாம் வளையும் சூரிய காந்தி. நேரிய வழியில் நிதமும் நடந்தால் நெஞ்சுக்கு நிம்மதி சாந்தி. சுதந்திர பூமியில் பல வகை ஜனங்களும் தோட்டத்தில் மலர்ந்த மலர்கள் தோட்டத்து மலர்களில் 1000 நிறங்களும் ஜனங்களின் 1000 குணங்கள். மகிழ்ச்சியா. நன்றி. நன்றி. நன்றிங்க ஐயா. அடுத்ததாக குரல் கூறுவதற்கு ஷாலினி அக்காவை அன்புடன் அழைக்கிறோம். ஒளித்தரையில இருக்கீங்க ஷாலினி. தம்பி ஈகவரசன் ஐயா கூப்பிடுங்க. பாடுறதுக்கு இன்னும் குரல் வேண்டாம். ஈகவரசன் ஐயா கூப்பிடுங்க. தொடர்ந்து இசைப்பாடல் வழங்குவதற்கு தென்மொழி பண்ணன் ஈகவரசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பான மாலை நேர வணக்கம். ஓர் அகத்துறை பாடல், தலைவனை எண்ணி தலைவி இயங்குவதாக உள்ள பாடல். கண்ணியை எண்ணாரோ ஈகவரசன் ஐயா, காதல் கனி ஐயா, கண்ணியை எண்ணாரோ காதல் கனியை உண்ணாரோ, காத்து கிடக்கும் யாழை நீட்டி இசைக்க பண்ணாரோ, இன்பம் பிசைந்து தின்னாரோ. கண்ணியை எண்ணாரோ காதல் கனியை உண்ணாரோ, காத்து கிடக்கும் யாழை மீட்டி இசைக்க பண்ணாரோ. என்னை வெறுத்தாரோ இல்லை என்ன மறுத்தாரோ, என்னை வெறுத்தாரோ இல்லை என்ன மறுத்தாரோ, ஏங்கி கிடக்கும் கிளியை தூக்கி இணை நிறுத்தாரோ, முகத்தை எதிர் நிறுத்தாரோ. கண்ணியை எண்ணாரோ காதல் கனியை உண்ணாரோ,
காத்து கிடக்கும் யாழை மீட்டி இசைக்க பண்ணாரோ, மறந்து போவாரோ இங்கு பறந்து மேவாரோ, மறந்து போவாரோ இங்கு பறந்து மேவாரோ, மங்கை இருக்க ஒருத்தியை போய் மணந்து நோவாரோ, என் மடியில் தாவாரோ, மங்கை இருக்க ஒருத்தியை போய் மணந்து நோவாரோ, என் மடியில் தாவாரோ, இரவு சொல்லாதா அன்றை இரவு சொல்லாதா, இரவு சொல்லாதா அன்றை இரவு சொல்லாதா, இழைக்க இழைக்க இன்பம் இழைத்த உறவு வெல்லாதா, காதல் உறவு வெல்லாதா, நிலவு கொல்லாதா எரிக்கும் நிலவு கொல்லாதா, நித்தில படுக்கை விரித்து கொடுத்த நிலவு கொல்லாதா, என்னை நெருக்க தள்ளாதா, நித்தில படுக்கை விரித்து கொடுத்த நிலவு கொல்லாதா, என்னை நெருக்க தள்ளாதா, தேரில் வருவாரோ முத்தம் நேரில் பெறுவாரோ, தேரில் வருவாரோ முத்தம் நேரில் பெறுவாரோ, தேடி தேடி அலையும் விழிக்கு துன்பம் தருவாரோ இல்லை இன்பம் தருவாரோ, தேடி தேடி அலையும் விழிக்கு துன்பம் தருவாரோ இல்லை இன்பம் தருவாரோ, கண்ணியை எண்ணாரோ காதல் கனியை உண்ணாரோ, காத்து கிடக்கும் யாழை மீட்டி இசைக்க பண்ணாரோ, இன்பம் பிசைந்து தின்னாரோ. நன்றிங்க ஐயா, நன்றி, வணக்கம். ஐயா இணையத்துல வந்துட்டேன் ஐயா. சரிங்க, இப்ப கூப்பிடுவாங்க ஐயா, 5 நிமிடத்துல கூப்பிடுவாங்க ஐயா. ஐயா ஒரு 5 நிமிடங்க ஐயா, 5 நிமிடத்துல கூப்பிடுவாங்க அவங்கள. சரியா சரி. இசான், நம்ம செந்தமிழ் பாடகி கூப்பிடுங்க. தொடர்ந்து இசைப்பாடல் வழங்குவதற்கு காணக்குயில் செந்தமிழ் பாடகி பாக்கியலட்சுமி மணி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். புதுகை சுந்தர பாரதி அவர்கள் எழுதிய பாடல். 2 மாதங்கள் என்னை தாங்கினாள், நான் எழுந்தோடி விளையாட தினம் ஏங்கினாள். 2 மாதங்கள் என்னை தாங்கினாள், நான் எழுந்தோடி விளையாட தினம் ஏங்கினாள். புரியாத மழலைக்கு பொருள் கூறினாள், புரியாத மழலைக்கு பொருள் கூறினாள். நான் பொய்யாக விழும்போது தடுமாறினாள், நான் பொய்யாக விழும்போதும் தடுமாறினாள். 2 மாதங்கள் என்னை தாங்கினாள், நான் எழுந்தோடி விளையாட தினம் ஏங்கினாள். கண்ணுக்கு கண்ணாக என்னை காத்தவள், நான் கண் தூங்கும் நேரத்தில் முகம் பார்த்தவள். கண்ணுக்கு கண்ணாக என்னை காத்தவள், நான் கண் தூங்கும் நேரத்தில் முகம் பார்த்தவள். உதிரத்தை அமுதாக்கி பாலூட்டினாள், உதிரத்தை அமுதாக்கி பாலூட்டினாள். என்னை உறங்க வைக்க அவள் விழித்து தாலாட்டினாள், என்னை உறங்க வைக்க அவள் விழித்து தாலாட்டினாள். 2 மாதங்கள் என்னை தாங்கினாள், நான் எழுந்தோடி விளையாட ஏங்கினாள். கால்களில் வைத்தன்னை குளிப்பாட்டினாள், 2 கண்களுக்கு மை எழுதி எழில் கூட்டினாள். கால்களில் என்னை வைத்து குளிப்பாட்டினாள், 2 கண்களுக்கு மை எழுதி எழில் கூட்டினாள். உணர்வோடு ஒளி தன்னை சொல்லிக் கொடுத்தாள், உணர்வோடு ஒளி தன்னை சொல்லிக் கொடுத்தாள்.
நெஞ்சில் உதைத்த போதும் கால்களுக்கு முத்தம் கொடுத்தாள். நெஞ்சில் உதைத்த போதும் கால்களுக்கு முத்தம் கொடுத்தாள். பிள்ளைக்கு நோய் வந்தால் மருந்தும் அவள், தன் பேரன்பினால் என்னை கண் என்பவள். பிள்ளைக்கு நோய் வந்தால் மருந்தும் அவள், தன் பேரன்பினால் என்னை கண் என்பவள். அன்பென்னும் விதை போட்டு நீரூற்றினாள். அன்பென்னும் விதை போட்டு நீரூற்றினாள். அந்த அம்புலியை இங்கழைத்து சோறூட்டினாள். அந்த அம்புலியை இங்கழைத்து சோறூட்டினாள். பாடுபட்டு கலை தனை வருத்தி துயர் நீக்கினாள். தாம் பட்டினியாய் கிடந்த போதும் பசியாற்றினாள். பாடுபட்டு தனை வருத்தி துயர் நீக்கினாள். தான் பட்டினியாய் கிடந்த போதும் பசியாற்றினாள். உலகத்தின் அன்பென்னும் உருவானவள். உலகத்தில் அன்பென்னும் உருவானவள். என்னை உயர வைக்க அவள் உழைத்து சருகானவள். என்னை உயர வைக்க அவள் உழைத்து சருகானவள். 2 மாதங்கள் என்னை தாங்கினாள். நான் எழுந்தோடி விளையாட தினம் ஏங்கினாள். புரியாத மழலைக்கு பொருள் கூறினாள். புரியாத மழலைக்கு பொருள் கூறினாள். நான் பொய்யாக விழும்போதும் தடுமாறினாள். நான் பொய்யாக விழும்போதும் தடுமாறினாள். வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றிங்கம்மா. இத்துடன் முதல் பகுதி நிறைவடைகிறது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். சிறப்பு. சாலினி, இடம் 2ஆம் பகுதியை எடுத்துட்டு போறீங்களா? சாலினி. ஐயா வணக்கம். ஒரு நிமிடங்க. 2ஆம் பகுதி எடுத்துட்டு அனைவருக்கும் வணக்கம். ஐயா வணக்கம். சிறப்பாக ஒரு வெற்றி. ஐயா முத்துகிருஷ்ண ஐயா வணக்கம். சொர்ணபாரதி. ஐயா வணக்கம் 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 ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. சாலினி, இத படிங்க. திரை படிங்க சாலினி. ஐயா திரை படிங்கன்னு 2ஆம் பகுதி நீங்க எடுத்து போறீங்களா? ஆமா ஐயா. படிங்க, திரை பார்த்து படிங்க. சம்பத்குமார், வளர்மதி அண்ணா, ஓவியர் திரு தமிழறிஞர் நா. முத்துகிருஷ்ணன். ஓலைச்சுவடி தயாரிப்பு முறையும் எழுதுதலும் ஓவியர் தமிழறிஞர் ஞா. முத்துகிருஷ்ணன். அணு அஞ்சல் அட்டை சிற்றிதழ் ஆசிரியர், தலைவர், சிவகங்கை தமிழ்ச்சங்கம். தலைப்பு: ஓலைச்சுவடி தயாரிப்பு முறையும் எழுதுதலும் அல்லது ஓவியம் ஒரு பார்வை. சம்பத்குமார், வளர்மதி அண்ணாமலை ஃபில்டர்ஸ் 500வது புரவலர். சாலினிக்கா போதும். தொடர்ந்து நிகழ்வை ஐயா நா. முத்துகிருஷ்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஐயா, தாங்கள் 6 மணி வரை உரையாற்றலாம். இப்பொழுது தளம் உங்கள் கையில். முத்துகிருஷ்ணன் ஐயா, சிவகங்கை, வாருங்கள் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா தொடருங்கள் ஐயா. ஐயா ஐயா பேசுங்க. தொடரலாம். ஒரு நிமிடம் ஐயா.
சரியா இருக்கியா? பேசலாங்க ஐயா, பேசுங்க. இதுல ஆன் பண்ணியாச்சு. ஐயா தொடரலாம், தொடங்குங்கய்யா, தொடருங்க ஐயா. சரியா இருக்கு, தொடருங்க. நேரலையில போயிட்டு இருக்கு, வீணா போகுது நேரம். பேசுங்க ஐயா. நீங்க ஐயா முத்துகிருஷ்ணன் ஐயா, நீங்க பேசலாம். முத்துகிருஷ்ணன் ஐயா, கேக்குதா நாங்க பேசுறது? சொன்ன பாரதி அவர் கூப்பிடுங்க. நீங்க அலைபேசியில் ஆடிங்க. ஆச்சு சொல்லுங்க ஐயா. முத்துகிருஷ்ணன் ஐயா கேக்குதா? சரி, நான் போன்ல கூப்பிடுறேன். அலைபேசியில் கூப்பிடுங்க. வந்துட்டாரா? ஐயா இணைப்புல இருக்காருங்கய்யா, பேச மாட்டேங்கிறாரு அவரு. பேச சொல்லுங்க. நான் முத்துகிருஷ்ணன் அவர்களே, நீங்க பேசலாம். முத்துகிருஷ்ணன் அலைபேசியில சொன்ன பாரதி கூப்பிடுங்க. வராரா? வந்துட்டாரா? வந்துட்டாரு, கூப்பிட்டு பேசுங்க. சொல்லுங்க. அலைபேசியில கூப்பிட்டு சொல்லுங்க, அப்பனாதான் அவர் கேட்பாரு. ஒளித்தடை எடுக்கணும்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். இல்ல, எடுத்துட்டாரு ஒளித்தடை எடுத்துட்டாரு. ஏன் பாத்துக்கிறாருன்னு தெரியல. அப்படியே பேசுங்க முத்துகிருஷ்ணன். அப்படியே பேசுங்க. பேச சொல்லுங்க. ஐயா நீங்க அலைபேசியில போய் சொல்லுங்க ஐயா, அவருக்கு புரியலைங்கய்யா. போறேன். அலைபேசி இருக்குல்ல, அவருக்கு பேசுறேங்க. நான் வாட்ஸ்அப் கால்ல போறேன். வணக்கம் டீச்சர், வாங்க டீச்சர். ஐயா முத்துகிருஷ்ணன் ஐயா, நீங்க பேசலாங்க ஐயா, தொடருங்கய்யா. ஹலோ ஐயா, வணக்கம் ஐயா. சொர்ணபாரதி பேசுறேன். பேசுங்க ஐயா, சொன்ன பாரதி நான் போட்ட மாதிரிலாம் இல்ல, இல்லைண்ணா பேசிட்டீங்களா? சரி, இப்போ நீங்க சொல்லியிருந்தா ட்ரெஸ்ஸே மாத்தாம இருந்திருப்பேன். இப்போ என்ன நம்ம அனந்தராமன் ஐயா, நீங்க கூப்பிட்டு சொல்லுங்கய்யா. இல்லைன்னா சொர்ணபாரதி ஐயா சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அனந்தராமன் ஐயா.
அவரு மியூட் எடுத்து விட்டாக்க அவர் பேசுவாரு ஐயா. மியூட் எடுக்க முடியுமா நீங்க? ஐயா எடுத்தாச்சுங்கய்யா. அப்போ அவர் மறுபடியும் அவர் தான் எடுக்கணும். நான் வேண்டுகோள் மட்டும் தான் எடுக்க முடியும். ஐயா அவர் போயிட்டு திரும்ப உள்ள வர சொல்லுங்க ஐயா. வெளியில போயிட்டு திரும்ப உள்ள வர சொல்லுங்க. ஐயா உள்ள போயிட்டு திரும்ப வெளியே போக சொல்லுங்கய்யா. இப்ப தொடருங்க ஐயா. முத்துக்கிருட்டினன் ஐயா காணொளியில வாங்க ஐயா. பேசலாங்க ஐயா. நீங்க இப்போ பேசுங்கய்யா. இல்ல நீங்க பேசுறது கேக்குது. நீங்க பேசுறது நல்லா கேக்குது. நாங்க எல்லாமே அன்மியூட் பண்ணிருக்கோம். நாங்க எது நாங்க பேசுறது கேட்காது உங்களுக்கு. நீங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருங்க. நீங்க பேசுங்க. பேசுங்கய்யா. ஐயா முத்துகிருஷ்ணய்யா பேசுங்கய்யா. வணக்கம். பேசுங்க. போயிட்டே இருக்கட்டும். ரயில் பேசுங்க பேசுங்க பேசலாம் பேசலாம். பல சாதனைகளை படைத்தவன். அந்த அடிப்படையில நான் ஒரு ஓவியன் அப்படிங்கிற ஒரு ரீதியில என்னை அழைத்ததற்கு மிக்க நன்றி. நான் ஐயாவுக்கு வந்து 2 தலைப்பு கொடுத்திருந்தேன். ஒன்று ஓவியம், இன்னொன்று ஓலைச்சுவடி. ஏன்னா ஓலைச்சுவடி பற்றி பேசணும்னா நிறைய பேசலாம். அது எப்படி தயார் பண்ணக்கூடிய முறைகள், அது எப்படி எழுதக்கூடிய முறைகள் அப்படிங்கிறது அது ஒரு தலைப்பு. அதே மாதிரி ஓவியத்தை பற்றி பேசினா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட ஓவியத்தை பற்றி பேசலாம். இதை நீங்க எதை விரும்புறீங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அதனால இந்த ஓலைச்சுவடி பேசுவோமா இல்ல ஓவியத்தை பற்றி பேசுவோமா அப்படிங்கிற ஒரு நான் அது தொடர்பா நான் பேசுறதுக்கு ஒரு வசதியா இருக்கும். ஐயா உங்களுக்கு தலைப்பே கொடுத்தாச்சு. நீங்க முதல் தலைப்புல இந்த மாசம் பேசுறீங்க, அடுத்த மாசம் 2வது தலைப்புல பேசுறீங்க, அதுக்கு அடுத்த மாசம் 3வது தலைப்புல பேசுறீங்க. இப்ப நான் ஐயா சொன்ன மாதிரி நாம பேசுறது அவர் கேட்கல. சொன்ன பாரதி ஐயா முத்துகிருஷ்ணய்யா. முத்துகிருஷ்ணய்யா அதான் நம்ம பேசுறது அவர் கேட்கல. ஐயா நீங்க எந்த தலைப்புலாம் பேசுங்கய்யா. பேசுங்க, எதனா ஒண்ணு பேசுங்க. ஐயா கேக்குதா? நீங்க பேசுறது கேக்குது, அவர் பேசுறது கேக்குது. இல்ல இப்ப நீங்க செல்லு ஃபுல் சவுண்ட் வச்சிருக்கீங்களா? இது ஹெட்போன் மாட்டிருக்கீங்களா? இல்ல இப்ப நாங்க பேசுறது கேக்குதா? ஸ்பீக்கர் போடாதீங்க. ஸ்பீக்கர் போடாதீங்க. இப்ப ஐயா நீங்க பேசுங்கய்யா. பேசுங்க. இப்ப நான் பேசுறது இது ஜூம்ல கேக்குதான்னு பாத்துக்குங்க. பேசுங்க. ஐயா முத்துக்கிருட்டினன் ஐயா, உங்களுக்கான நேரம் தொடங்கி வெகு நேரம் ஆகிவிட்டது. தொடருங்கள் ஐயா. பேசுங்க. பேசுங்கள், பேசிக்கொண்டே இருங்கள். ஐயா நமது கிழமை மாத்திடலாமா ஐயா? பிரம்மநாயகம் ஐயா அவர் ஐயா ஓவியர் ஐயா, நீங்கள் பேசலாம் ஐயா.
தொடருங்கள் ஐயா. நீங்க தொடருங்க ஐயா, தொடருங்க. முத்துகிருஷ்ணயா பேசுங்க. பேசலாம் ஐயா. அதான் பேசுங்க, நீங்க பேசுங்க பேசுங்க. அதான் ஒரு குறிப்பு கேட்டிருந்தேன். நீங்க நான் ஓவியத்தை பத்தி பேசவா இல்ல? இல்ல உங்க விருப்பம் எது வேணா பேசுங்க. அப்படி இல்லையா, இது பேச நிறைய பேசணும், அது பேச நிறைய பேசணும். இல்ல இந்த நேரத்துக்குள்ள நீங்க வந்து எந்த தலைப்பு வேணா எடுத்துக்கங்க. சரியா சரியா சரியா. பேசுங்க பேசுங்க பேசுங்க. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா ஐயா? நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? ஓரளவு கேக்குது, ரொம்ப கேட்கல, மைல்டா கேக்குது. கேக்குதா? இல்ல நீங்க பேசுங்க. பாத்தீங்களா தலைப்பு என்ன போட்டிருக்கேன் பாத்தீங்களா ஐயா? தலைப்பு என்ன போட்டிருக்க? தலைப்பு திருக்குறள் காமராசன் வருது. அது ஏங்க உங்களுடைய இல்லையா, உங்களுக்கு 2 தலைப்பு கொடுத்துருக்குல்ல, ஓலைச்சுவடி ஓவியம் 2 தலைப்பு கொடுத்துருக்கீங்க. ஆமையா ஆமையா. ஓலைச்சுவடி பேசுங்களேன், ஓலைச்சுவடி பேசுங்களேன், ஓலைச்சுவடி பேசுங்களேன். பேசுங்க பேசுங்க பேசுங்க. சரி சரி. இல்ல நான் முதல்ல இந்த ஓவியத்தை பத்தி சொல்லிட்டு அப்புறமேல அதை பேசுன்றேன். நீங்க இதை பேசுங்கன்னா இல்ல இல்ல நான் அதை பேச மாட்டேன் இதை பேச மாட்டேன்றீங்க. எதுனா ஒண்ணு பேசுங்க. இல்ல பேச மாட்டேன்னு சொல்லலையா? ஓலைச்சுவடி தயாரிப்பு முறையும் எழுதுதலும் அதை பத்தி பேசுங்கய்யா. சரியா சரியா. ஐயா வணக்கம். இப்ப வந்து ஓலைச்சுவடி அப்படிங்கிறது அந்த கால முறை. ஏன்னா எழுதுவதற்கு என்ன இதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது அறியாத ஒரு காலங்கள் இருந்தது. அதனால நம்ம திருவள்ளுவர்ல இருந்து பல புலவர்கள் எல்லாமே இந்த ஓலைச்சுவடியை நான் தயார் பண்ணி நான் எழுதி அதை ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வரும்போது தான் அவங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத என்னால் உணர முடியுது. ஒரு ஓலைச்சுவடியை அவங்க தயார் பண்றதுக்கு முதல்ல அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா, நல்ல குறுத்தோலையும் இல்லாம ஒரு இந்த ஓலையும் இல்லாம நடுத்தரமான ஒரு ஓலையை கிட்டத்தட்ட அவங்க எல்லாம் பனைமரம் வந்து ஏற முடியாது. அவங்க போய் ஆள் கொடுத்து கூலி கொடுத்து தான் அதை வெட்டி வாங்கிட்டு வரணும். அப்ப வெட்டி வாங்கிட்டு வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, முதல்ல நிலக்காய்ச்சலை வந்து அதை வந்து காயப்படுவாங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன். நான் வந்து ஓலைச்சுவடியிலே ஒரு பயிற்சி எடுத்தேன். ஓலைச்சுவடி எழுதுறதுக்கான ஒரு பயிற்சி எடுத்தேன். கிட்டத்தட்ட 1030 திருக்குறளையும் நான் வந்து ஓலைச்சுவடியில வந்து எழுதியிருக்கேன். அதை உங்களுக்கு காட்டுறேன். நான் அந்த எனக்கு லட்சுமணன் சொல்லி ஒரு ஓவிய ஒரு ஓலைச்சுவடி பயிற்சியாளர், அவர் இப்ப மறைந்து விட்டார். அவர் மூலமா தான் அந்த பயிற்சியை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அப்ப அந்த ஓலைச்சுவடியில் எழுதக்கூடியதுக எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு சிரமம் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு உணர முடிஞ்சது. அப்ப நம்ம வந்து அந்த ஓலைகளை வந்து தயார் பண்றோம். ஓலைகளை வெட்டி கொண்டு வந்து அதை நிலக்காய்ச்சல்ல வந்து காய வச்சு, அதுக்கப்புறம் என்ன செய்யறோம், ஒரு சட்டி மாதிரி ஒரு இதுல வச்சு அதுல வந்து தண்ணி ஊற்றி மஞ்சள் பொடி போட்டு அதை வந்து அவிக்கணும். ரொம்பவும் அவிச்சிடக்கூடாது, ஓரளவுக்கு பக்குவப்படும் அளவுக்கு அதை வந்து அவிச்சு எடுத்து அதை திரும்ப நிழல்ல காய போட்டு அதை அப்புறம் என்ன செய்யறது, பக்குவமா வெட்டி எடுக்கணும். வெட்டி எடுத்து ஒரு கனமான ஒரு இதுல வச்சு ஒரு சமநிலைக்கு கொண்டு வரதுக்காக அதை மேல அடுக்கா வச்சு சமமா வைப்பாங்க. இதுல என்ன அப்படின்னா, அப்படி செய்யும் போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பேப்பர் வடிவத்துக்கு வந்து அந்த ஓலைச்சுவடி வந்து வந்துடும். ஒரு பேப்பர் வடிவம். நம்ம அந்த பேப்பரை எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரு துணியை எப்படி மடிப்போமோ அதே மாதிரி அந்த ஓலைச்சுவடி வந்து நம்ம இஷ்டத்துக்கு அதை விளைக்கக்கூடிய ஒரு தன்மையில அந்த ஓலைச்சுவடி வந்து தயார் பண்ணிடுறோம். இப்போ வந்து நம்ம அதை தயார் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதை வந்து பாடசாலைக்கு எடுத்துட்டு போறாங்க, உட்காந்து எழுதுவாங்க. அந்த மாதிரி ஒரு எழுதுறதுக்கு பயன்படுத்த போகும்போது இதுல பக்குவம்னு ஒண்ணு இருக்கு. எப்படி அந்த ஓலைச்சுவடியை வந்து பக்குவம் பண்றோம் அப்படிங்கிறது ஒரு முறை இருக்கு. அந்த முறையில என்ன செய்வாங்க, இப்போ வந்து நம்ம இருக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்கள் இருக்கு.
அந்த தமிழ் எழுத்துக்கள்ல முக்கியமான எங்கோண எழுத்துன்னு சொல்லி ஒரு எழுத்து இருக்கு. அந்த எங்கோணத்துக்கு உள்ள எழுத்து எது அப்படின்னாக்க ஊனா. ஊனாத 8 திசைக்கும் பொருந்தக்கூடிய ஒரு எங்கோண எழுத்துன்னு பேரு. இந்த எங்கோண எழுத்து எதுக்காக நம்ம மேல வந்து இன்னைக்கு பிள்ளையார் சொல்லி போடுறோம்னு சொல்லி போடுறோம் இல்லையா? அதே மாதிரி ஓலைச்சுவடியில போடுறோம், ஓலைச்சுவடியில போட்டாங்க, இப்ப பேப்பர்ல போடுறாங்க, இப்ப கல்வெட்டுல கூட போடுறாங்க. அது வந்து தவறான ஒரு முறை, அது போயிட்டு போகுது. அது ஓலைச்சுவடியில எதுக்காக அந்த முதல்ல ஊனா போடுறாங்க அப்படின்னா, இந்த 8 கோணத்துக்கும் அந்த ஓலைச்சுவடியை வந்து சரியான முறையில வந்து பதப்படுத்தி இருக்கமா, பதமா இருக்கா, எழுதும் போதே முடிஞ்சிருமா ஓலை அப்படிங்கிறத ஒரு ஒரு முன் பரிசோதனை செய்யறதுக்காகத்தான் அந்த ஓலைச்சுவடியில வந்து ஊனா போடுறாங்க. அப்ப அந்த எல்லாமே நீங்க பாடசாலைக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த ஊனா போட்டுதான் கொண்டு போவாங்க. அதை வந்து நம்ம வந்து தெய்வீக முறை அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு வந்தோம். அப்ப அந்த மாதிரி கொண்டு போயிட்டா எல்லாமே இது பண்ணுவாங்க. இப்ப அந்த ஓலைச்சுவடியை எழுதுறதுக்கான அந்த அந்த கத்தி இதுகளை காட்டுறேன். இதுதான் அந்த ஓலைச்சுவடியை வந்து தயார் பண்ணக்கூடிய ஒரு கத்தி. இந்த கத்தியிலே எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, இதுல கிட்டத்தட்ட இப்படி இருக்கும். இப்படி ஒரு இந்த ரெண்டுமே எல்லாமே இதுல இருக்கும். அப்ப கத்தியை வச்சு நம்ம ஓலைச்சுவடிய தயார் பண்ணிடுறோம், ஓலையை தயார் பண்ணிடுறோம். அப்புறம் சுவடி பண்ணும்போது என்ன செய்யறோம், இத வச்சுக்கிறோம். இதுதான் இது. பல இதுகளை பாத்தீங்கன்னா தெரியும், சும்மா இப்படி என்ன கொலை பண்ற மாதிரி இப்படி வச்சுட்டு எழுதுற மாதிரி வச்சு படமெல்லாம் போட்டுப்பாங்க. அதெல்லாம் அது அது அப்படி முறை கிடையாது. ஆனா இது எழுதக்கூடிய முறைன்னு ஒண்ணு இருக்கு. அப்படித்தான் அது முறையா எழுத முடியும். உதாரணத்துக்கு இது வந்து ஓலைச்சுவடி கட்டு. இந்த ஓலைச்சுவடியில வந்து எப்படி அதை பயன்படுத்தி எழுதுறோம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு நான் உதாரணமா காட்டுறேன். திருவள்ளுவருடைய படத்தை கூட வரைஞ்சிருக்கேன். இப்ப இதுல வந்து ஒரு ஓலைய இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, இப்படி இந்த முறையில, அதாவது இந்த 2 விரல் இப்படி இருக்கும், சமயத்துல 3 விரலும் இருக்கும், 4 விரலும் வச்சுக்கலாம். நம்ம தோதுக்கு அந்த ஓலையுடைய நீளத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இந்த சுட்டு வரலை, இந்த சுண்டு வரலை வந்து இப்படி வச்சிடலாம். வச்சுட்டு இந்த இந்த சுண்டு வரல் இருக்குல்ல, இந்த சுண்டு வரல வந்து இப்படி வரும். இந்த கட்டை வரல், இந்த ஓலைச்சுவடி பிடிச்சிருக்கக்கூடிய கட்டை வரல்ல இந்த நகத்தை வந்து நீளமா வளர்த்துருப்பாங்க. நீளமா கொஞ்சம் நீளத்துக்கு நீளமா வளர்த்துருப்பாங்க. வளர்த்துட்டு அதுல ஒரு ஓட்டை போட்டிருப்பாங்க. அந்த நகத்துல வந்து ஒரு ஓட்டை போட்டிருப்பாங்க. இந்த ஓட்டைக்குள்ள என்னாக அந்த ஆணி வந்து உள்ள இருக்கும். அப்ப என்னாக நீங்க பிரிண்டிங் பிரஸ்ல பாக்குற மாதிரி இங்கிட்டு அங்கிட்டு போ. ஓலைச்சுவடி எழுதும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இதுதான் இப்படி போகும், பிரிண்டிங் மாதிரி இப்படி போகும். அப்புறம் அடுத்த வரைக்கும் இப்படி போகும். இதுல எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப எவ்வளவு ஒரு சிரமங்களை வந்து அந்த இதுல பயன்படுத்தினாங்க, அவங்க வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவா தெரியும். எங்க கிட்டத்தட்ட ராமநாதபுரம் இந்த பகுதிகளில் வந்து ஓலைச்சுவடிகள் வந்து அதிகமா கிடைக்கும். மற்ற பகுதிகளில் கிடைக்கிற காரணம் இங்க ராமநாதபுரம், சிவகங்கை இந்த மாதிரி பகுதிகளில் வந்து இந்த ஓலைச்சுவடிகள் வந்து ரொம்ப அதிகமா கிடைக்கிறதுனாலதான் கிட்டத்தட்ட ஒரு 192 புலவர்கள் வந்து எங்க சிவகங்கை பகுதியில வாழ்ந்ததா ஒரு சரித்திரம் இருக்கு. அப்படிப்பட்ட புலவர்கள்ல மிகவும் பிரசித்தி பெற்ற வரான்னு சொல்லி உலக ஊருக்காரு, சிவகங்கைக்கும் பக்கத்துல உள்ள ஊருக்காரு. அவரு வாழ்ந்த பகுதியை போய் அங்கே போய் பார்க்கும்போது எனக்கு அவருக்குள்ள இருந்த ஒரு பற்று, ஒரு இது ரொம்ப மிகுதியா என்னை வந்து தூங்க விடாம செஞ்சுச்சு. ஏன் அப்படின்னா, அவரை நேரடியா பார்க்கணும், அவருடைய உருவம் தெரியலையே அப்படிங்கிறது இந்த மாதிரி நினைச்சு நான் அவருடைய உருவத்தை வந்து ஓவியமா இன்னைக்கு வரைஞ்சிருக்கேன். அதுதான் இணையதளத்துல போய் நீங்க கனியம் பொங்குடா அடிச்சீங்கன்னா நான் வரைந்த ஒரு ஓவியம் தான் அந்த இது வரும்.
இப்ப நான் சொல்லக்கூடிய 192 புலவர்களும் வாழ்ந்த காலங்கள், வாழ்ந்த அவர்கள் எழுதக்கூடிய பாடல்கள் எல்லாமே பூராமே தொகுத்து ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓவியமா இப்படித்தான் இருப்பாரு. ஏன்னா திருவள்ளுவருக்கு நம்ம தான் உருவம் கொடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உருவம் கொடுத்து அவங்கள வந்து ஒரு ஒரு பதிவா செஞ்சிடலாமே அப்படிங்கறதுக்காக அந்த ஏற்பாட்டை வந்து முழுமையா அத்தனை புலவர்களுக்கும் ஓவியங்களை வரைந்து அந்த அவருக்கான குறிப்புகளையும் அந்த இதை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது ஒரு நூலா வெளிவரணும்னு சொல்லி என்னுடைய ஆசை. அது விரைவில் வந்து நிறைவேறும் அப்படிங்கிறத நம்புறேன். அடுத்தபடியா இப்போ வந்து ஓவியத்துக்கே வருவோம். ஓவியத்துக்கு வருவோம். இப்ப ஓவியம் என்பது என்ன? ஓவியம்னா என்ன? தமிழ்ல ஓவியம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஓவியம் அப்படின்னா தமிழ்ல வந்து எப்பவுமே ஒரு வார்த்தையை வந்து ரெண்டா பிரிச்சோம் அப்படின்னா அதனோட பொருள் வந்து விளங்கிடும். இப்போ ஓ பிரிச்சுக்கிடுவோம், வியம் பிரிச்சுக்கிடுவோம். அப்ப மொத்தமா பார்க்கும்போது என்ன ஆகும்? ஓ வியம், ஓ வியந்து பார்க்கக்கூடிய ஒரு எம், அவ்வளவுதான். இதுதான் ஓவியம். அதனாலதான் அதுக்கு பேர் ஓவியம். தமிழ் வேற எந்த மொழிக்கும் இல்லாத சிறப்பு நம்ம தமிழ் மொழிக்கு தான். அது மாதிரி அந்த ஓவியத்தை வந்து இன்னைக்கு கையாளக்கூடிய ஒரு விதம் அப்படின்னா மனசுதான் காரணம், வேற ஒண்ணுமே இல்லை. மனம் வந்து நம்மளுக்கு ஓவியம் வந்து கத்துக்கிறோம், ஓவியம் வந்து நம்ம இதா வரணும் அப்படின்னு நினைச்சிட்டோம் அப்படின்னாக்கா நிச்சயம் அதை வந்து கத்துக்கலாம். எப்படி அப்படின்னா ஓவியமும் தியானமும் ஒண்ணு. தியானம் அப்படிங்கிறது அமைதியா இருந்து மனநிலையை ஒருநிலைப்படுத்தி கொண்டு வர்றதுதான் தியானம். அதே தியானத்தை தான் ஓவியத்திலையும் கொண்டு வரணும். நம்ம இங்க வரைஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே அங்கே பேசி இங்க பேசணும்னா அந்த ஓவியம் வராது. உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு கத்தரிக்காயை எடுத்துக்கலாம். கத்தரிக்காய் நினைச்சதுமே நம்ம மூளையில வந்து பதிவாகும். மூளையில பதிவாகவுமே என்ன செய்யறான், அது அப்படி மூளையில இருந்து அப்படியே மனதுன்னு ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோமே, மனதுக்கு கொண்டு வரோம். மனதுல இருந்து அப்படியே கைக்கு கொண்டு வரோம், கையில இருந்து கொண்டாந்து பென்சிலுக்கு கொண்டு வரோம், பென்சில் இருந்து பேப்பர்ல விட்டுறோம். இதான் ஓவியம். இது அந்த தொடர்ச்சி வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். அதான் அந்த ஓவியத்துல வந்து ஒரு சிறப்பு. அப்ப நம்ம மனநிலை என்ன, நம் இருக்கக்கூடிய அந்த கொண்டு வரக்கூடிய விதம் என்ன அப்படிங்கிறத பொறுத்துதான் அந்த ஓவியம் வந்து அமையும். இந்த ஓவியங்கள்ல வந்து எப்படின்னா ஒரு கோட்டோவியம் இருக்கு. நான் அதிகப்படியா வந்து கோட்டோவியங்கள் நிறைய வரைஞ்சிருக்கேன். நிறைய புத்தகங்களுக்கு வந்து ஓவியங்கள் நிறைய கோட்டோவியங்கள் வரைஞ்சு கொடுத்துருக்கேன். இப்போ கூட சிங்கப்பூர் தமிழ்ச்சங்க ஒருவருக்கு வந்து பெரிய நாவலுக்கு வந்து ஒரு 25 ஓவியங்கள் வந்து சரித்திர போராட்ட கால ஓவியங்களை, சரித்திர கால ஓவியங்களை வரைகிறது வந்து கஷ்டமான காரியம். அதனால அவருடைய இதுக்கு வந்து ஒரு 25 ஓவியங்கள் வந்து வரைஞ்சு அங்க இயற்கக்கூடிய மதுரை உலக தமிழ்ச்சங்கத்துல வந்து அந்த நூலை வந்து வெளியிட்டோம். அது அப்படி கோட்டோவியங்களை வரைகிறது வந்து ரொம்ப சிறப்பு. நம்ம வண்ணங்களை பூசலாம், வண்ணங்களை எதுவும் பண்ணலாம், ஆனா அதுகள் எல்லாமே அந்த ஒரு அமைப்புல வந்து மறைஞ்சு போயிடும். ஆனா கோட்டோவியங்கிறது வந்து அந்த ஒரு உண்மைத்தன்மை வந்து அதுல வந்து இருக்கும். அப்படி பார்க்கல கோடுகள் அப்படிங்கும்போது கோடுகளை பிரிக்கும் போது ஆண்கோடு பெண்கோடுன்னு 2 விதம் இருக்கு. என்னடா சொல்றேன் எனக்கு, ஆண்கோடு பெண்கோடு 2 கோடு. இதுல ஆண்கோடு எது, பெண்கோடு எது அப்படின்னா, ஆண்கோடு நேர் கோடா இருக்கிறது ஆண்கோடு, கொஞ்சம் வளைவு நெளிவா இருக்கிறது வந்து பெண்கோடு. ஆண் அழகா பெண் அழகா, ஆண் அழகா பெண் அழகா. மானை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு பூச்சி எடுத்துக்கிட்டாலும் சரி, சாதாரண கொசு எடுத்துக்கிட்டாலுமே எல்லாமே ஆண் தான் அழகு இல்லையா, பெண் அழகு இல்லை. ஆனால் மனித இனத்துல வந்து ஆணை வந்து ஒரு பெண்ணை வந்து ஒரு அழகிய பொருளா பார்க்கலாம். அதனால அது அந்த எங்க ஓவியத்துல வந்து இது ஆண்கோடு அது பெண்கோடு அப்படிங்கிற ஒரு இதுல வந்து வச்சுட்டோம். அப்ப நம்ம நேர்கோடு வரைகிறத காட்டிலும் வளைவு கோடுகள் வரைகிறது வந்து அழகா இருக்கும், அந்த அழகியலை கொடுக்கும் வரையும் போது. அப்ப கோடுகள் வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா, எந்த காரணத்தை கொண்டு நம்ம ஒரு ஓவியத்துல வந்து ஒரு கோடு போடுறோம் அப்படின்னா அந்த ராங் கோடுன்னு சொல்லுவாங்கல்ல,
தவறான கோடு, தப்பு கோடு வரக்கூடாது. எந்த காரணத்தை கொண்டு எதுல ஒரு சின்ன தப்பு கூட அந்த அந்த வரையணும்னா அந்த கை வந்து அந்த அளவுக்கு பிராக்டிஸ் ஆகும். இந்த கை என்ன அப்படின்னா ஃப்ரீ ஹேண்டுன்னு பேரு. அவங்க கராத்தே மாஸ்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ள குத்தி அந்த கையை பக்குவப்படுத்தி ரொம்ப அதெல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த கையினுடைய மணிக்கட்டு இருக்குல்ல, இந்த மணிக்கட்டை வந்து எந்த அளவுக்கு நம்ம பயிற்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஓவியம் வந்து வலது பக்கம் வரும், இடது பக்கம் வரும். ஒரு சிலருக்கு வலது பக்கம் வரும், ஒரு சிலருக்கு இடது பக்கம் வராது. ஒரு சிலருக்கு இடது பக்கம் வரும், ஒரு சிலருக்கு வலது பக்கம் வராது. இப்படி இதுல அந்த மணிக்கட்டு பயிற்சியை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த பக்கமும் வரையலாம். அதான் அந்த ஃப்ரீ ஹேண்டுன்னு பேர், அந்த ஆங்கிலத்தில் வந்து ஃப்ரீ ஹேண்டுன்னு பேரு. அந்த பயிற்சியை வந்து எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. இப்போ கோயில் சிற்பங்கள் மற்ற இதுகள்லாம் இருக்கு அப்படின்னாக்கா அதுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ஹேண்டு தான் பெரும்பாலும் கோயில் சிற்பங்களை வந்து பயன்படுத்திப்பாங்க. அதே மாதிரி ஒரு மனித உருவத்தை வந்து முகம் ஒரே அளவு இல்லையா? ஆனா நம்ம படம் வரையும் போது நம்ம பிள்ளைகள் என்ன பண்றாங்க அப்படின்னா முகத்தை பெருசா போடுவாங்க, கையை வந்து சிறுசா இருந்து கொண்டு ஒரு இன்ச்சில். அது வந்து மிக தவறானது. ஒரு ஓவியத்துக்கு வந்து என்சான் உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. 8 பங்கு ஒரு மனிதனுடைய இது. அதுல 7.5 பங்கா நாங்க வந்து ஓவியத்தை வந்து 7.5 பங்கா பிரிச்சிருக்கோம். ஏன்னா இந்த காலுடைய மடிப்பு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 7.5 பங்கா பிரிச்சிருக்கோம். அப்ப தலை உச்சியில வந்து நம்ம பிரிக்கும் போது தொப்புள் பகுதியில வந்து பாதி பகுதி நிற்கும், கீழ்ப்பகுதி இப்படி வரும். ஒவ்வொன்றுக்கும் மனித உருவத்துல வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அளவு இருக்கு. ஒரு தனித்தனி தன்மையான ஒவ்வொரு அளவுகள் இருக்கு. இந்த அளவுகள்ல வந்து இப்போ இந்த புருவத்துக்கு நேர போனீங்கன்னாக்கா அந்த காது மடல், காதுடைய ஆரம்பம். சின்ன மூக்கோ பெரிய மூக்கோ இருக்கிறதுக்கு கீழே போனீங்கன்னா காதனுடைய முடிவு முடியும். இப்ப இதுக்கு நேர எடுத்துக்கிட்டோம்னாக்க இந்த இந்த கண்ணுக்கும் உள்ள இதுல அரை பங்கு இந்த இடைவெளி இருக்கும். இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் அது வந்து அது மெஷர்மெண்ட்னு சொல்லுவாங்க. அது அளந்துதான் அந்த கடவுள் கொடுத்துருக்கேன் நம்மளுக்கு. அது மாதிரி அந்த அளவுகளை பயன்படுத்திட்டோம் அப்படின்னாக்கா என் பிள்ளைகளுக்கு இந்த ஓவிய பிள்ளைகள் எல்லாமே இங்க உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு இது என்ன சொல்லுவேன்னா அந்த படத்தை விட்டுட்டு படத்தினுடைய பின்பகுதியை பாருங்க, படத்துக்கு பக்கத்துல இருக்க பகுதியை பாருங்க. ஒரு பூ வரையலாம், பூவை வரையாத, பூ வரையாம பூவுக்கு பக்கத்துல இருக்க ஒரு இலைக்கும் ஒரு பூவுக்கும் இடையில இருக்கக்கூடிய பகுதியை பாரு. பூவை வரையாத, இலைய வரையாத, பூவுக்கும் இலைக்கும் உள்ள இடைப்பட்ட பகுதியை பாரு அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். அது மாதிரி ஒரு ஒரு அளவு என்ன அளவோ அந்த அளவுல தான் அந்த ஓவியம் வந்து அமைஞ்சாதான் அந்த ஓவியம் வந்து ஓவியமா இருக்கும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு கதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சலாம்னு நினைக்கிறேன். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அரசர் ஒரு கதை கேட்டிருப்பீங்க. அரசருக்கு ஒரு ஆசை எப்படின்னா என் இளவரசியை வந்து ஓவியமா வரையணும் அப்படின்னு சொல்லி அந்த ஓவியரை ஒருத்தர் கூப்பிடுவாங்க. அவரு வருவாரு, வரவும் சரி இப்ப ஓவியம் தானே நான் வரைஞ்சு தரேன், இளவரசியை வரைஞ்சு தரேன், இளவரசியை வர சொல்லுங்க. அதெல்லாம் இளவரசியெல்லாம் வரமாட்டாங்க, அதெல்லாம் நீ கற்பனையில தான் வரையணும். ஐயா கற்பனையில எப்படியா? நினைச்சுவாரு, சரியா நான் வரைஞ்ச தரேன் சரியா, எனக்கு ஒரே ஒரு பொருள் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி காதுக்குள்ள அந்த அரசருடைய காதுக்குள்ள சொல்லுவாங்க. அப்ப சொல்லும்போது சரி சொல்லி அந்த பொருளை ஒரு தயார் பண்ணி ஓவியர் கொடுத்துருவாரு. மிக தெளிவா கரெக்டான ஒரு உருவத்துல இவரு கொஞ்சம் நினைச்சுவாரு, கொஞ்சம் ஆடைகள் குறைத்து போடுங்க, அதுக்கு பாக்குறதுக்கு என்னுடைய நான் தானே பார்க்க போறேன், எனக்கு நல்லா இருக்கும். ராணியோட ஓவியத்தை வரைஞ்சிருவாரு, வரைஞ்சு ஸ்கிரீன் பண்ணி அதை இப்படி திறப்பாங்க. அதே மாதிரி ஓவியத்தை எப்படி ராணியை வந்து எப்படி நீ வரைஞ்ச அப்படின்னு சொல்லி ரொம்ப உத்து பார்க்கும்போது அந்த தொடைக்கு பக்கத்துல ஒரு சின்ன மச்சம் வச்சிருப்பான்.
அதனால வரைஞ்சிருக்கவே முடியாது நிச்சயம். இவனை சிறைச்சேதம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. உடனே ஆள்கள் என்ன செய்வாங்க, எல்லாரையும் கட்டி இழுத்து போவாங்க. ஐயா நான் சொல்றதை கேளுங்க கேளுங்கன்னு சொல்லி கதறுவாங்க கிடந்து. சரி அவன் என்னமோ சொல்ல போறான், சொல்லட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அவன் அந்த ஓவியர் சொல்றதான் சயின்ஸ், அதான் விதிமுறை. எப்படின்னா, ஐயா நான் உங்ககிட்ட வந்து ஒரு பொருள் கேட்டேன், அந்த பொருளை நீங்க கொடுத்தீங்க. ஆமா, என்ன பொருள் கொடுத்தீங்க? ராணியோட ஒரே ஒரு முடி கேட்டேன், ஒரே ஒரு முடி தான், தலைமுடி, ஒரே ஒரு முடி கேட்டேன், அதைத்தான் கொடுத்தீங்க. நான் அதை வச்சுதான் நான் வரைஞ்சேன். என்ன ஆக அப்படின்னா, இந்த முடி அப்படிங்கிற ஒரு பகுதியில அதனுடைய குறுக்கு வெட்டு தோற்றம் சொல்லுவாங்கல்ல, அந்த முடியுடைய பகுதியை குறுக்க வெட்டுனா என்ன ஆக, முடி எப்படி இருக்கும்? ரவுண்டா இருக்குமா? இல்லவே இருக்காது, இருக்கவே இருக்காது. முடி எப்படி இருக்கும்னா கண் வடிவத்துல இருக்கும். கண்ணு எப்படி நீள வடிவத்துல இருக்கோ அதே வடிவத்தில் முடியும் இருக்கும். அப்ப இதுல இந்த நம்ம அந்த முடியில வந்து என்ன கேட்க மாட்டேங்குதே ஐயா. குணமதி கேக்குதா? வட்ட அதே மாதிரி அந்த கண்ணை கண்டுபிடிச்சாச்சு. இந்த கண்ணை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம உடம்புல அடுத்து என்ன கண் இருக்கு யோசிச்சு பாருங்க கொஞ்சம். என் மாணவர்களுக்கு தெரியுமா? யாருக்காது அடுத்து நம்ம உடம்புல என்ன கண் இருக்கு? கண் இருக்கு. அடுத்து நம்ம உடம்புல என்ன கண் இருக்கு? என்ன அடுத்து நம்ம வாய் எப்படி கண்ணுன்னு சொல்லுவோம்? அடுத்து நம்ம உடம்புல ஒரு கண் இருக்கு, ஒரு கண்ணுன்னு சொல்லுவோம். அந்த அந்த உறுப்பை வந்து கண்ணுன்னு சொல்லுவோம். அது என்ன கண்ணு தெரியுமா? தெரியல? இல்ல, நகைக்கண். நகைக்கண். நகத்தை வந்து கண்ணுன்னு சொல்லுவோம். அப்ப நகைக்கண்ணுக்கு அடுத்து நம்ம கண்ணுல இருந்து நகைக்கண்ணுக்கு வர்றோம். நகைக்கண்ணுக்கு வரும்போது என்ன ஆகுது? நீங்க ஒவ்வொருத்தரும் பாருங்க, அந்த உங்களுடைய அந்த நகைக்கண்ணை பாத்தீங்கன்னா இந்த நகமும் உங்களுடைய முகமும் ஒன்னா இருக்கும். நிறைய பேசலாம். உங்களுடைய சந்தேகங்கள் அது இருந்தா கேட்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய அந்த நான் எழுதிய ஓலைச்சுவடிகள், திருக்குறளுக்கு 1330 குறள்களையும் ஓவிய எழுத்தாணி கொண்டு நான் எழுதியிருக்கேன். அந்த கட்டுகள் அந்த கட்டுகள் தான் அந்த கட்டுகள். சிறு சிறுசா சின்ன சின்ன இதுகளா எல்லாமே அவருடைய பயிற்சி. இவரு நம்ம எல்லா அந்த காலத்து கவிஞர்கள் பயிற்சி எடுத்ததா அவரு இங்கதான் கவிஞரா இருந்து இங்கதான் இருந்தவர். ஐயா சொர்ணபாரதி ஐயா கூட சொல்லுவாங்க. அந்த வகையில அத்தனை புலவர்களுக்கும் அத்தனை கவிஞர்களுக்கும் இது வந்து எங்கள் சிவகங்கை வந்து ஒரு சிறப்பிடமாக இருந்தது. ஒக்கூர் மாசாத்தியார், கணியன் பூங்குண்டனார், இன்னும் கம்பருடைய சமாதி இங்கதான் இருக்கு நாரசமுட்டையில. இன்னைக்கு 3ஆம் தேதி கம்பருடைய விழா
அடியனை வந்து ஒரு ஓவியத்தையும் அந்த ஓலைச்சுவடையும் இந்த பேச்சு ஆற்றலை கொடுத்ததற்கு சங்கத்தின் மூலமாக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய சந்தேகங்கள் எதுனாலும் எனக்கு வந்து கேட்கலாம். அந்த குழந்தைகள் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து நடத்துறாங்கன்னு போது எனக்கு உண்மையிலே என் குழந்தைகள்ட்ட கூட சொன்னேன், அவங்களாம் ரொம்ப மனதார பாராட்டுறேன். அவங்கள தொடர்பு கொள்ள சொல்லுங்க. அவங்களுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறதையும் எல்லாமே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்ப கேள்வி நேரம் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு வச்சு கேட்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப குறைவா கேட்குது. இருந்தாலுமே அந்த ஒரு கேள்வி நேரத்தை வச்சுக்கலாம்ங்கிறது மாதிரி நினைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறிய விடைபெறுக. நன்றி. குரல் அமுது ஐயா, தொடர்ந்து காமராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள் ஐயா. சிறப்பாக உரை வழங்கிய முத்துக்கண்ணன் ஐயா அவருக்கு நன்றி பாராட்டி திருக்குறள் காமராஜ் அவர்களை வாருங்கள் அழைக்கிறோம். இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். தான் கற்ற கல்வியின் மூலமாக அந்த வகையில நான் முத்துகிருஷ்ணன் ஐயா அவர்கள் மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கிறார். அதை கண்டு நான் வியந்து போகிறேன். ஆனாலும் கூட அந்த இணையத்தை எப்படி அவர் வந்து கையாளுவது என்பதை அவர் வந்து அப்டேட்ல இருக்கணும்னு சொல்லணும். தமிழ்ல சொல்றேன் நான், அப்டேட்னு தமிழ்ல சொல்லணும். அப்படி சொன்னாதான் புரியும். ஆனால் அவர் இன்னும் போக போக அதை எல்லாம் கையாள கற்றுக்கொண்டு அதை இவர் என்னென்ன பாடங்களை பிள்ளைகளுக்கு சொல்கிறாரோ அதை உலகம் பூரா போய் சேர்க்கக்கூடிய ஒரு கருவியாக இருக்கிறது. ஆனால் இதை ஐயா அவர்கள் இப்போது கூட நான் வியந்து பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு டியூஷன் மாதிரி எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். பிள்ளைகள் இருக்கிறாங்க அங்க, எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க என்னன்றது தெரியல, ஆனா இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்காரு, டே பாடுறா, அங்க பாடுறா, அது இந்த கேள்வி கேளு, அந்த கேள்வி கேளு அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த பிள்ளைகள் யாராவது ஒருவர் மீட் எடுத்து அந்த ஐயாவை பேச வைப்பதற்கு தயாராக இல்லை என்பதுதான் எனக்கு வருத்தம். அவருக்கு வந்து சொல்லி தரணும். ஏன்னு கோடு, அந்த கோட்டுக்கு கூட ஆண் கோடு பெண் கோடு இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதுல நான் வியந்து போன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கொசுவிலே கூட ஆண் கொசு எது பெண் கொசு எது அப்படிங்கிறாரு. அழகா இருக்கிற கொசு ஆண் கொசு, கொஞ்சம் கொஞ்சம் இதுவா இருக்கிற கொசு பெண் கொசுன்னு சொல்றாரு. ஆனாலும் கூட மனித இனத்தில் மட்டும்தான் பெண் அழகு ஆண் அழகில்லை என்பதை சொல்ல வருகிறார் என்று நான் கணிக்கிறேன். அதே போல அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, அந்த ஓலைச்சுவலையை எப்படி பதப்படுத்துவது, எப்படி அதை அவிப்பது, அதில் எப்படி ஓட்டை போடுவது, அதே மாதிரி ஒரு பெருவிரலுடைய நகைக்கண்ணை நீட்டாக வளர்த்து அதிலே ஓட்டை போட்டு எப்படி எழுதுவது என்பதையெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருன்னு தெரியுது. ஆனால் அந்த காலத்துல நம்முடைய புலவர்கள் எழுதுவது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த ஓலைகளை எப்படி அவங்க தயார் பண்ணியிருப்பாங்கன்றதெல்லாம் பெரிய விடயமாக இருக்கிறது. அதே போல வேந்து பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சொன்ன மாதிரி அதே ஐயாவே எனக்கு நமக்கெல்லாம் நல்லா தெரியும். இந்த குழு தொடங்குற காலத்துல இருந்தே சொன்ன மாதிரி எல்லாருக்கும் தெரியும். அதனால ஐயா அவர்கள் இன்று வந்திருப்பது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. அதே போல கணியன் பூங்குன்றனாரை பத்தி குறிப்பிடும் போதும் சரி, அவருக்காக நான் அவர் இப்படிதான் இருப்பாருன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்கேன் அப்படின்லாம் சொன்னார். ரொம்ப மகிழ்ச்சி.
தொடர்ந்து எங்களிடம் பயணம் செய்யுங்கள் ஐயா. ஒன்றும் இல்லை, இப்போ நான் பேசுறது கேட்கன்னா உங்களுக்கு நான் அந்த தெளிவு பண்ணிடுறேன். நீங்க போட்ட தலைப்புல 3 தலைப்பு போட்டீங்க. முதல் தலைப்பு இந்த மாசம் பேசிருங்க, அடுத்த தலைப்புல அடுத்த மாசம் பேசுங்க, அடுத்த தலைப்புல அடுத்த மாசம் பேசுங்க, 30 நாள் கழிச்சுன்னு தான் நான் முதல் தலைப்பே போட்டேன். வேற ஒண்ணும் இல்லை. இந்த ஓலைச்சுவடியும் அதை எப்படி தயாரிக்க முடியும், ஓவியம் எப்படி வரைவது, சரிங்களா, முடிஞ்சது. அடுத்த 2வது தலைப்புல அடுத்த மாதத்தில் பேசுங்கள். நன்றாக தயார் செய்து கொண்டு தினமும் வாருங்கள், இந்த இணையத்துக்கு வாருங்க. நிறைய பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் பேசுவாங்க, அவங்களுடைய பேச்சையும் கேளுங்க. நீங்களும் அவர்களுக்கு 2 நிமிடத்துல வாழ்த்துரை வழங்குங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு பெரியண்ணன் ஐயா அவர்களே அன்பு அழைக்கின்றோம். பெரியண்ணன் ஐயா. பெரியண்ணன் ஐயா. அது இல்ல ஐயா, பயணத்தில் இருக்கார் போல, வேற கூப்பிடு. சரி, வாழ்த்துரை வழங்குவதற்கு பிரம்மநாயகம் ஐயா அவர்களே அன்பு அழைக்கின்றோம். அழைத்ததற்கு நன்றி. குரலமுது. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழர் சங்கே முழங்கு. ஐயா முத்துக்கிருட்டிணன் அவர்களை பல ஆண்டுகளுக்கு முன்பே அவருடைய அஞ்சல் அட்டை வாயிலாக நான் அவருக்கு பழக்கம். மிக சிறப்பாக இன்றைய உரை, ஓ வியந்துதான் போய்விட்டோம். எங்களுடைய இந்த குழு உங்களுடைய ஓவிய ஆற்றலும் ஓவியத்து தொடுவான நுணுக்கமான செய்திகளையும் ஓலைச்சுவடுகளை பற்றியும் தாங்கள் தெரிவித்த அரிதான கருத்துக்கள் எங்களை மகிழ்வித்தது. கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு சார்பாக உங்களை வாழ்த்துவதிலும் பாராட்டுவதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். தாங்கள் சார்ந்திருக்கும் இந்த ஓவியத்துறையிலே தாங்கள் தொடர்ந்து சாதனைகளை படைக்க வேண்டும் என்று வாழ்த்தி இடம் சாருகிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு பெரியண்ணன் ஐயா அவர்களே அன்பு அழைக்கிறேன். தயாரிலே இருக்குமாறு ஜானகி அம்மா அவர்களே அன்புன்னு கேட்டுக்கொள்கின்றோம். பாருங்களேன். கேக்குதா? கேக்குதுங்கய்யா. கேக்குதுங்களாமா? கேக்குதுங்கய்யா. இணைப்பில் இணைந்து மிக அருமையாக இந்த ஓவியத்தை பற்றியும் ஓலைச்சுவடியை பற்றியும் எடுத்துரைத்த ஐயா நான் முத்துகிருஷ்ணன் அவர்கள் மிகச்சிறப்பு. இது போன்ற பழம்பெரும் தன்மைகளை எடுத்து உரைப்பது முக்கியமானது. இன்றைக்கு கல்வியில இது பழங்காலத்துல எப்படி ஓலைச்சுவடியை தயார் செய்தார்கள், அதை எப்படி எழுத வேண்டும், அந்த படம் வரைஞ்செல்லாம் காட்டிய விதம் மிக பெருமையானது. ஒரு மயிரை கொண்டு முகத்தை வரைவது என்பது ஒரு பெரிய கலை. அந்த காலத்துல சொல்லுவாங்க, ஒரு முடியை வைத்து அந்த முடியை வைத்து கொண்டு அந்த உருவத்தை வரைந்தார்கள் என்பதை நாம் பல கதைகள்ல கேள்விப்பட்டிருக்கோம். அதை நேரடியா ஐயா அவர்கள் சொல்லும் போது உண்மையிலேயே வியப்பிற்குரியதாக இருந்தது. இந்த ஓவியம்ன்றது வியம், அப்போ வியந்து பார்ப்பது அப்படின்ற கருத்தெல்லாம் எடுத்து சொன்னார் ஐயா அவர்கள். திருக்குறள் முழுவதையும் ஓலைச்சுவடியில செய்ததை ஒரு அருங்காட்சிப்படுத்துவது, அருங்காட்சியகத்தில காட்சிப்படுத்தினால் இந்த எளிய தலைமுறையில இந்த மக்களுக்கு போய் சேரும். அது முக்கியமானது. ஐயா அவர்கள் திருக்குறளை வரைஞ்சி தமிழ்ச்சங்கத்துக்கெல்லாம் கொடுத்துருக்கிறாங்க என்பது பெரிய போற்றத்தக்க ஒரு செயல். எல்லாரும் எழுதிடலாம் பேசிடலாம், ஆனா ஓவியம் வரைவது என்பது ஒரு பெரிய கலை. அதுவும் நகத்துல ஒரு ஒரு தொலையிட்டு அந்த இடத்த ஆணியை வச்சு எழுவது இப்போ எளிமையா செய்ய முடியாது. அதுக்கு பயிற்சி இருந்தாதான் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாத கண் 2, ஒண்ணு கண் இருக்குது, நகைக்கண் என்பதையெல்லாம் மிக சிறப்பாக எடுத்துரைத்த ஐயா அவர்களுக்கு வாழ்த்துகள். இது போன்ற இந்த ஓலைச்சுவடி படம் வரைந்ததையெல்லாம் பொதுமக்களிடம் சென்று காட்டுவது மிகவும் பொருத்தமா இருக்கும். ஐயா சிவகங்கை சீமையை பற்றி சொன்னார்கள். நான் சிவகங்கைக்கு அந்த கணியன் பூங்கொன்றனார் வாழ்ந்த ஒரு நினைவு சின்னத்தை பார்த்துவிட்டு வந்திருக்கிறேன். ஆகவே அந்த சிவகங்கைக்கு வரும்போது ஐயாவை சந்தித்து, நான் அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தினுடைய தேசிய தலைவராக இருக்கிறேன்.
ஆகவே சிவகங்கை மாவட்டத்துல ஒரு கிளையை தொடங்க வேண்டும் என்று இருக்கிறோம். ஐயா அவர்கள் வருகை புரிந்து இந்த செய்திகளை எல்லாம் சொன்னா எழுத்தாளர்களுக்கும் ஒரு புதிய செய்தியை தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பு நல்கிய அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்தையும் சொல்லி, அது முக்கியமா காமராஜர் ஐயாவுக்கு அவரு சொல்ற விதமே சிறப்பாக இருந்தது. அவர்களுக்கும் நம்முடைய பெருமநாயகம் அம்மா அவர்களுக்கும் சுவாதி அவர்கள் சிறப்பாக எடுத்து உரைக்கிறார்கள். அவர்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் சொல்லி, இது போன்ற நிகழ்வுகள் ஒவ்வொரு வாரமும் இருந்தால் மிகச் சிறப்பு என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துகள். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு ஜானகி அம்மா அவர்களே அன்பு நினைக்கின்றோம். பாருங்க. இணையத்தில் இணைந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக சொல்வதுண்டு, அதாவது தெற்கத்தி மண்ணுக்கே ஒரு சிறப்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. சிவகங்கை, மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த மாவட்டத்துல இருந்து வர்றவங்க பாத்தீங்கன்னா பேச்சிலும் சரி, திறமையிலும் சரி, பல வித்தைகளை கையாளக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதுபோலதான் இன்று பேசிய நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் ஐயா அவர்களும் ஓவியம், அடுத்து ஓலைச்சுவடிகளை எப்படி கையாளுவது என்று பல விஷயங்களை அவர் பேசும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பது ரொம்ப ஈஸி. அதாவது கையில என்ன பண்ணியாச்சு, புத்தகத்தை கொடுத்து எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. ஆனால் ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக திருவள்ளுவர் போன்ற வல்லுநர்கள் எழுதி படித்தது ஓலைச்சுவடி தான். அந்த ஓலைச்சுவடியிலும் இன்னும் இவ்வளவு கருத்துக்கள் இருக்கிறது என்பது அவர் கூறிய விதம் மிகவும் பாராட்டுக்குரியதாக இருந்தது. ஐயா அவர்களை வாழ்த்தி வணங்கி என்னுடைய வாழ்த்துரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். குரலமது தொடர்ந்து சொர்ண பாரதி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பாருங்கள் ஐயா. ஒரு அந்த ஒரு கலை நயம் உங்களுடைய தோற்றத்திலே தெரிகிறது. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, நன்றி, நன்றி. அழைத்ததற்கு நன்றி சுவாதி. நன்றி. சிறப்பு அழைப்பாளர் முத்துகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஐயா இன்னைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு ஓலைச்சுவடி தயாரிப்பு முறையும் முதல்ல அந்த காலத்துல ஓலைச்சுவடி இருந்தது. ஏன்னா அந்த காலத்துல தான் அந்த ஓலைச்சுவடியை வச்சுதான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா எங்க தாத்தாவும் அந்த ஓலைச்சுவடியை வச்சிருந்தாரு, அதை நான் பார்த்துருக்கேன். அதனால அந்த ஓலைச்சுவடி எப்படி எழுதுறதுங்கிறத அழகா சொன்னாங்க. அப்புறம் தயார் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னாரு. ஓலைச்சுவடி பதமாக இருந்தாதான் அதுல நம்ம எழுத முடியும் அப்படிங்கிறத, அது எப்படி எழுதணுங்கிற அந்த இதையும் சொல்லி கொடுத்தாரு. அந்த ஓலைச்சுவடி தயார் செய்யும் போது அந்த கருவி அந்த எப்படி இருக்குங்கிறது அருமையா இருந்தது. அந்த கருவி அது அருமையா இருந்தது. அப்புறம் ஓலைச்சுவடியில எழுதும் முறையை அழகாக விளக்கினார். எப்படியெல்லாம் அதில் எழுதணும், எப்படி பிடிச்சிக்கணும், அந்த மாதிரி. இப்போ நம்ம குழந்தைகளுக்கு எழுத கற்றுக் கொடுக்கும்போது இந்த ஆள்காட்டி வரலையும் இந்த வரலையும் சொல்லி எழுதுறதுக்கு பழக்கம் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஓலைச்சுவடியில் எப்படி எழுதணுங்கிற அந்த முறையை அழகாக எடுத்து சொன்னாங்க. அப்புறம் ஓவியம் என்பது ஒரு வியக்கத்தக்க ஒரு இதுவாகும். ஓவியமும் அந்த தியானமும் ஒன்று தான். அதே தியானமும் அந்த நம்ம கற்பனையில் வர இதெல்லாம் நம்ம வரையறதுக்கு இப்போ நான் இப்போ என்னால் முடிஞ்சதை குழந்தைகளுக்காக நிறைய இந்த பறவைகள், மிருகங்கள் இது மாதிரியெல்லாம் வரைஞ்சி ப்ரைஸஸ் கொடுத்துட்டுருக்கேன் ஐயா. இந்த பாருங்க, இந்த மாதிரி இது வரைஞ்சி நான் லேமினேஷன் பண்ணி குழந்தைகளுக்கு ப்ரைஸஸாக கொடுத்துட்டுருக்கேன். அதே மாதிரி பெரியவங்களுக்கு சுவாமி படம் அதெல்லாம் வரைஞ்சி கொடுத்துருக்கேன். ஏதோ பார்த்து வரைகிறது தான், பார்க்காம வரைய முடியாது.
பார்த்து வரையதான் இந்த ஆண்டாள் படம் பாருங்க. ஆண்டாள் படமும் அழகா வரைஞ்சி பெரியவங்களுக்காக கொடுத்துருக்கேன் ஐயா. ஆண்டாள் படம் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் பார்த்து பார்த்து செஞ்சு இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கும் ஓவியத்தில் ஒரு ஆர்வம் உண்டு. அப்புறம் ஐயா சொன்னாங்க, ஓவியத்தில் வந்து ஆண் கோடு பெண் கோடு அந்த மாதிரி பிரிப்பு உண்டு. ஆண் கோடு நேராக இருக்கும், பெண் கோடு வளைஞ்சு வளைஞ்சு இருக்கும். அதெல்லாம் சூட்சமாகலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் நிறைய. அதுக்கடுத்து வந்து தப்பான கோடு வரக்கூடாது, அழகாக வரணும் அப்படிங்கிறத சொன்னாங்க. அப்புறம் இந்த மணிக்கட்டு பயிற்சி அதை செஞ்சோன்னா அந்த ஓவியம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படிங்கிறது. எந்த பக்கமும் நம்ம வரையலாம், அந்த பயிற்சி நமக்கு தேவைங்கிறத சொன்னாங்க. அப்புறம் மனித உருவம் வரையும் போது எப்படி வரையணும் என்பதை அழகாக எடுத்து சொன்னாங்க. அடுத்தது ஓரளவில் வரைஞ்சாதான் ஓவியம் ஓவியமாக இருக்கும். ஒரு அளவில் இருக்கிறப்ப ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது, ரொம்ப சின்னதாக இருக்கிற ஓரளவுக்கு அந்த ஓவியங்கள்லாம் இருக்கணுங்கிறத சொன்னாங்க. அப்புறம் அந்த கதை சொன்னார், ராணியின் ஓவியத்தை வந்து எப்படி அவர் ராஜாட்ட சொல்லி எப்படி வரைஞ்சாரு அப்படிங்கிறது. அந்த கதை ரொம்ப அருமையாக இருந்தது. அதாவது அந்த அம்மாவை பார்க்காம அந்த முடியை வச்சு அவர் வரைஞ்ச ஓவியம் வந்து அவ்வளோ அருமையாக பேசப்பட்டதுங்கிறத ரொம்ப அருமையாக எடுத்து கூறினார். ஐயா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஐயா. வணக்கம். சிறப்பு. தொடர்ந்து வாழ்த்துரை வழங்குவதற்கு ஐயா சொர்ணபாரதி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஐயா அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கேக்குதுங்களா ஐயா? நம்ம கேக்குதா ஐயா? இங்க மாலை ஐயா, இங்க மாலை. ஆமாங்க, எனக்கு அமெரிக்கால இருக்கேங்க பொண்ணு வீட்டுல. பொண்ணு ஐயா சரிங்க. இப்ப நான் இங்க இப்ப தற்சமயம் அமெரிக்கால இருக்குங்கய்யா பொண்ணு வீட்டுல. நவம்பர் மாதம் வந்தேன். இப்படி நண்பர்களை சந்திக்க முடியாத ஒரு சூழல்ல ஏதாவது ஒரு இப்படி இணையதள கூட்டங்கள் அப்படி கலந்துக்கிட்டு நண்பர்களை சந்திச்சு அதுக்கு இருக்கேன். இப்போ ஐயா முத்துகிருஷ்ணனை பார்க்கணுன்றதுக்காகவே இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன். நானும் சிவகங்கை மாவட்டத்துக்காரன் என்பதை சொல்லிக் கொள்வதில் பெருமை அடைகிறேன். சிவகங்கை சக்கந்தி. என்னுடைய தந்தையின் பாட்டனார் சொர்ணபாரதி தான் சிவகங்கை அரண்மனையில் புலவராக இருந்தவங்க. அவரை பற்றியும் அந்த முத்துகிருஷ்ணய்யாவோட நூலில் வந்து ஒரு புலவரை குறிச்சிருக்கிறாரு. அதில் இன்னும் நிறைய சொல்லலாம் முத்துகிருஷ்ணய்யாவை பற்றி. அவர் மிகச்சிறந்த ஓவியர், கவிஞர் என்பதோடு மட்டுமல்லாமல் சாதனைகள் நிறைய செஞ்சிருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் வந்து வித்தியாசமான வடிவங்களில் கேலண்டர் நாட்காட்டி செய்கிறாரு. உலகின் மிகச்சிறிய நாட்காட்டி, இலையில் நாட்காட்டி, கண்ணாடி புட்டிக்குள் நாட்காட்டி, இப்படி முட்டை ஓடுல, அப்புறம் வந்து 10 அடி உயரத்தில் மிகப்பெரிய உலகின் மிகப்பெரிய கேலண்டர் இப்படி தயாரிச்சிருக்காங்க. அதில் தயாரித்த கேலண்டரில் ஒவ்வொரு நாளிலும் ஒரு திருக்குறள் அப்படியே பிரிண்ட் எடுத்து ஒரு அந்த கிழிக்கிற தாள் வந்து 3 அடிக்கு 4 அடி அந்த மாதிரி அவ்வளோ பெரிய தாளாக இருக்கும். அப்படியெல்லாம் சிறந்த ஓவியர். ஓவிய பயிற்சி நிலையம் நடத்துகிறாங்க. சிவகங்கை செல்லும் போதெல்லாம் அவரை சந்திப்பேன். நிறைய விஷயங்களை பற்றி, ஓலைச்சுவடிகளை பற்றி சொன்னார். எங்கள் பாட்டனார் சொர்ணபாரதியாரும் நிறைய ஒரு 4 பெட்டி நிறைய ஓலைச்சுவடிகள் வச்சுருந்ததா சொன்னாங்க. கடைசியாக எங்களுக்கு வந்து ஒரு 3 ஓலைச்சுவடி தான் கிடச்சிது, மிகப்பெரிய ஓலைச்சுவடிகளாக கிடச்சிது. அதுவும் இப்போ எங்கிட்ட இல்லை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அது புலவர்கள் நிறைந்த மாவட்டங்களாக மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்கள் இருந்தது. அந்த வகையில் வந்து மிகச்சிறந்த முறையில் ஓவிய நுணுக்கங்களை பற்றி சொன்னார். ஒரு ஓலைச்சுவடி எப்படி தயாரிக்கிறதுன்றதை வந்து ஒரு நேர்முக வர்ணனையாகவே பார்த்தோம். அந்த கருவிகள் எல்லாமே வச்சு நம்ம பார்த்தோம். இப்படி நல்ல நண்பர், ஒரு 30 ஆண்டு காலமாக நண்பர். அஞ்சல் அட்டையிலேயே ஒரு சிறு பத்திரிகை 30 ஆண்டுகளுக்கு மேலாக அணு என்ற ஒரு அஞ்சல் அட்டை சிற்றுதலை வந்து தொடர்ந்து இன்னும் நடத்திட்டு இருக்கிறார். அந்த வகையில் தொடர்ந்து ஓய்வு இல்லாது உழைத்து கொண்டிருக்கின்ற ஒரு தமிழ் நண்பர். இப்போ அகவை முதிர்ந்த தமிழறிஞர் இது கூட வாங்கியிருக்கிறாரு. அப்படி எனக்கு மிக நெருக்கமான நண்பர். அந்த வகையில்
இன்றைக்கு அந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்துக்கிட்டு இந்த உரை வழங்கியது ஒரு வகுப்பு எடுப்பதை போல அந்த ஒரு ஓலைச்சுவடி எப்படி தயாரிக்கிறது எல்லாமே சொன்னாங்க. நானும் ஒரு ஓவியன் என்பதால் மிகுந்த ஆர்வத்தோடு அவருடைய உரையை கேட்க முடிந்தது. அந்த வகையில் அவரை மிகவும் நான் பாராட்டுகிறேன். சென்னைக்கு வந்துட்டோன்னா நேரில் போய் சந்திச்சிருவேன். அவரை சந்திச்சுட்டு நிறைய பேசிகிட்டு இருப்போம். சிவகங்கை நகரம் முழுக்க சுற்றுவோம் நாங்கள் 2 பேரும். அந்த வகையில் ஒரு சிறந்த நண்பர். அவங்கள இன்னைக்கு சந்திக்கிற ஒரு வாய்ப்பு நம்ம கலந்துரையாடும் நிகழ்ச்சி மூலமாக கிடைச்சிருக்கு. தமிழினுக்கும் ஐயா பிரம்மநாயகம், திருக்குறள் காமராஜ் அன்பாக அருமையாக தொகுத்து வழங்கிட்டு இருக்கின்ற சுவாதி, இவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லி முத்துகிருஷ்ணன் அவருடைய பணியை தொடர வேண்டும் என்பதையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு சைலஜா அம்மா அவர்களை அன்பு அழைக்கின்றோம். சைலஜா அம்மா, சைலஜா அம்மா. காணொலி போயிருங்கப்பா, காணொலி போங்க. சரி. காணல் உரை. இன்றைய சிறப்பு அழைப்பாளர் முத்துகிருஷ்ணன் ஐயா அவர்களை காணல் உரை வழங்கி சிறப்பிக்க அன்று அழைக்கின்றோம். காணல் உரையில் தாங்கள் இந்த கலந்துரையாடுவோம் பேரவையில் கலந்து கொண்டு உரையாற்றிய அனுபவத்தையும் ஏதேனும் கருத்துக்கள் பற்றி இருந்தால் அந்த கருத்துக்களையும், மேலும் இந்த பேரவை சிறப்பாக நடைபெறுவதற்கு கருத்துக்கள் இருந்தால் அந்த கருத்துக்களையும் பகிருமாறு இன்றைய சிறப்பு அழைப்பாளர் ஐயா அவர்களை அன்று அழைக்கின்றோம். பாருங்கள் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு அது எப்படி சொல்றதே தெரியல, ரொம்ப மகிழ்ச்சி. அந்த அது ஒரு தெரியாத ஒரு செய்தியை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற போது அதுல அடையக்கூடிய மகிழ்ச்சி வந்து அளவிட முடியாதது இல்லையா? அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச செய்திகளை நான் சொல்றதுல எனக்கும் மகிழ்ச்சி. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை வந்து இவ்வளவு காலமா வந்து நான் வந்து புறக்கணிச்சிட்டேன் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அனந்தராமன் ஐயா வந்து யாவும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஐயா அந்த தளத்துக்கு வாங்க, வந்து அதை வந்து உங்களுடைய பணிகளை வந்து சொல்லுங்கன்னு சொல்லி ரொம்ப நாள் சொல்லுவாங்க. அந்த சொன்னபாட்டி ஐயா சொன்ன மாதிரி ஓய்வரியா சூரியன்கிற மாதிரி அப்படி ஏதாவது ஒரு வேலைகளை இழுத்து போட்டுக்கிட்டு தமிழ் சங்கம், அது நகைச்சுவை மன்றம், இப்படி பல இதுகளை இழுத்து போட்டுக்கிட்டு அப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறதுனாலதான் இன்றைக்கு வரைக்கும் ஒரு மாத்திரை கூட சாப்பிடாம உடல் ஆரோக்கியமா இருக்கும். 68 வயசுல உடல் ஆரோக்கியமா அப்படி இருக்கான்னா அதுதான் காரணம். தேனி போல ஒரு சுறுசுறுப்பா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகளை வந்து இந்த கலந்துரையாடல்களில் வந்து கலந்துக்கிட்டு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு முறை என்னை அழையுங்கள். வேறு இன்னும் சிறப்பான ஒரு செய்திகளை ஐயா, எனக்கு இணையதளத்துல வந்து எல்லாமே நான் பயிற்சி பெற்றேன். எனக்கு வந்து எப்படின்னா, நான் வந்து இணையதளத்திலே எனக்கு கம்ப்யூட்டர் என்னன்னு தெரியாது. ஆனா கம்ப்யூட்டர்லயே பயிற்சி பெற்று மதுரை காந்தி மியூசியத்துல வந்து 3Dல வந்து ஒரு ஓவிய கண்காட்சியை வச்சிருந்தேன். அந்த அளவுக்கு கம்ப்யூட்டர்ல வந்து அந்த அளவுக்கு ஒரு நாலேஜ். அது அந்த ஒரு இணையதளத்துல வந்து அந்த ஒரு ஒளி சரியா கிடைக்கலைங்கிறதுக்காக ஸ்பீக்கர்ல அட்டாச் பண்ணா, அதனால ஒரு காலதாமதம் ஆகிவிட்டது. அதனால அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய முகவரிக்கு தாராளமாக கடிதம் எழுதுங்கள். என்னுடைய அணு இதழும் மற்றபடி நான் தயாரிக்கக்கூடிய நாட்காட்டி அவைகளையும் அனுப்பி வைக்கிறேன். அடிக்கடி எல்லோருமே ரொம்ப தொடர்பு கொள்ளுங்கள். மிக்க நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. இத்துடன் 2ஆம் பகுதி நிறைவடைந்து விட்டது. 3ஆம் பகுதி நிகழ்வை குணமதி அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வில் 2102 கலந்துரையாடுவோம் பேரவை தமிழர் நடத்தும் ஓவிய களம். இன்றைய சிறப்பு அழைப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு முத்துகிருஷ்ணன் ஐயா அவர்கள் கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவர்கள் கலந்துரையாடுவோம் பேரவையுடைய பாராட்டு சான்றிதழ் பெருமளமாக வழங்கப்படும். நிகழ்ச்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய தமிழ் இயலன் இயக்குனர் கண்ணம் அவர்களுக்கும்,
நிகழ்ச்சியின் முன்னாள் இந்நாள் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து வாழ்த்து வழங்கிய அனைத்துகளுக்கும் குரலும் பொருளும் வழங்கிய சகோதரர்களுக்கும் இசைப்பால் வழங்கியவர்களுக்கும் விளையாட்டு செய்தி வழங்கியவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் நன்றிகளும். நிகழ்ச்சியினுடைய அழைப்புதல் பாராட்டு சான்றிதழை வடித்த சாமி அம்மார்களுக்கும் நன்றி. மானும் அறிவும் மனிதனுக்கு அழகு, மனிதனை மனிதனாக்குவோம், தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே ஆல்பம் என்ற வழியோடு மீண்டும் நாளை மாலை சந்திப்போம் என்று நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. நாளைய நிகழ்வு கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் நம்பிக்கை களம். நிகழ்வு எண் 2103. நாள் 29/3/2026 ஞாயிற்றுக்கிழமை. அன்றைய சிறப்பு அழைப்பாளர் பேராசிரியர் மேகலா ராமமூர்த்தி அம்மா அவர்கள் நாளை உரையாற்றுவார். அம்மா அவர்கள் நாளை உரையாற்றி எடுத்துக்கொண்ட தலைப்பு செல்சுடர் நெடுங்கொடி. மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு இணைவோம். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு, மனிதனை மனிதனாக்குவோம், தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே ஆழ்வோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா. நன்றிங்கம்மா. மகிழ்ச்சி. சிறப்பு. முதல் பகுதியை ஒருங்கிணைத்த இசான் அவர்களுக்கும், இரண்டாம் பகுதியை ஒருங்கிணைத்த குரலமது சுவாதி சாலினி அவர்களுக்கும், மூன்றாம் பகுதியை ஒருங்கிணைத்த குணமதி அவர்களுக்கும் நன்றி பாராட்டி மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தி அனைவரும் ஒப்புதலோடு இணையத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி 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 ஐயா.